ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் எப்படி பணம் சம்பாரித்தேங்கிற ஒரு பெரிய ரகசியத்தையும் நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறீங்கன்ற ஒரு பெரிய ரகசியத்தையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். பாதியில் பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சீங்கன்னா வராது. நான் உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் சேனலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்கி பணம் வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூடியூப் இல்லாதவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன வேணும்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், நம்ம வீட்டில் சும்மா வச்சுருக்கோம்ல அந்த ஃபோன், ஒரு சிம் கார்டு, அதில் நெட் பேக் இருக்கணும். நம்ம சும்மா ஏதேதோ வீடியோலாம் பார்க்குறோம்ல டைம் பாஸ்க்கு, இப்போ அதை நீங்கள் காசாக மாற்ற போகிறீங்க. நீங்கள் பொழுதுபோக்காக ஒவ்வொரு வீடியோவாக இப்படி தள்ளி தள்ளி பார்க்குறத நம்ம இன்றைக்கி காசாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சிம் கார்டு இருக்குது, நெட்டு போட்டாச்சு. நெட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மெயில் ஐடி இருந்தால் போதும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சார்ந்த வீடியோ போட போகிறீங்க? குக்கிங்கா, இல்லை விளையாட்டு சம்மந்தமாக, அறிவியல் சம்மந்தமாக, குடும்ப சம்மந்தமாக, ஒரு இறைவன் சம்மந்தமாக, இந்த மாதிரி நீங்கள் எது சம்மந்தமாக வீடியோ போட போகிறீங்களோ, விவசாயம் பற்றி போடலாம், கல்வியை பற்றி போடலாம், நிறைய கேட்டகரி இருக்குல்ல. ஒரு காமெடி ஜோனர், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து மணி ஏர்னிங், அலுமினிய பாத்திரம், இந்த மாதிரியெல்லாம் போடுவேன். இப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது அது என்ன கேட்டகிரி போட போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ போட போகிறோம். வீடியோ போட போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லென்த் வீடியோ போடாதீங்க. நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்கள் சேனல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து க்ரோத் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லென்த் வீடியோ, அதாவது பெரிய வீடியோ பார்க்குறீங்கள்ல, முழு நீள வீடியோ, அந்த வீடியோ வந்து பார்க்கக்கூடாது, போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஷார்ட்ஸ் வந்து போடுங்க. ஷார்ட்ஸ் நீங்களாக உங்கள் சொந்த ஷார்ட்ஸை போட்டிங்கன்னா போகாது. எடுத்த உடனே நல்ல ரீச்சாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கும் பாருங்களேன் ஒரு பாடல். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் அந்த காற்று மேலே காற்று கீழேன்னு போதில், அந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான பாட்டெல்லாம் இருக்குல்ல. இப்போ விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா விநாயகர் சதுர்த்தி சம்மந்தமாக அந்த பாட்டை வந்து ரீமேக் பண்ணி விநாயகரை போட்டிங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக மாறிடும். அந்த 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 டயத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாங்ஸை ரீமேக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் கிரியேட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து ஹிட் ஆகி சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிருவாங்க. 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றது மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக ரீச் பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஒரு 10 ஷார்ட்ஸ்னாலும் சரி, 20 ஷார்ட்ஸ்னாலும் சரி, ட்ரெண்டிங்காக இல்லை, பாட்டு கூட வேண்டாம், ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த சேனலில் என்னுடைய விவசாயத்தை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வைரல் ஆச்சு. அந்த வாய்ஸ் வந்து வைரல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர்கிட்ட என்னுடைய குரலை வந்து ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீமேக்ஸ், என் குரலை ரீமேக்ஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் குறைந்தபட்சம் 10,000க்கு கீழே வியூஸ் யாருக்குமே போகலை. அந்த மாதிரி அந்த வாய்ஸை ரீமேக்ஸ் பண்ணி மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. ஒரு ரீமேக்ஸ் பண்ணுறதுனால மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும். இப்போ ஒரு வேளை நான் அந்த ஷார்ட்ஸை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என் வாய்ஸை ரீமேக்ஸ் பண்ண எல்லாருக்குமே அந்த வியூஸை வந்து எடுத்துருவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரிஜினல் கிரியேட்டர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த வாய்ஸை எடுத்து விட்டுருவாங்க. எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த வியூஸ் அப்படியே ட்ராப் ஆயிரும். அதனால் ஷார்ட்ஸில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம அது இல்லாமல் எப்படி மானிட்டேஷன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன்னா இப்போ நீங்கள் வந்து முதல் வாட்டி பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரியாது. மானிட்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் பணம் வாங்குறதுக்கு ஒரு தகுதின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு விஏஓ வேலை கிடைக்குது அப்படின்னா என்ன தகுதி, என்ன படிச்சிருக்கணும்பாங்கல்ல. ஒரு 12th படிச்சிருக்கணும், 10th படிச்சிருக்கணும், இதுதான் தகுதி. இப்போ வந்து ஒரு எஸ்ஐ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, எஸ்ஐ வேலைக்கு என்ன தகுதி இருக்கணும்,
ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பிஜி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி. இப்போ வந்து அதே தகுதியை யூடியூப்பில் பணம் வாங்குறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. 4000 வாட்சவர், 1000 சப்ஸ்கிரைபர். நம்ம சப்ஸ்கிரைபர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒரு ஷார்ட்ஸு ஹிட் ஆனாலே ஈஸியாக சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்ல ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்துடும். இப்போ வாட்ச் அவர் எப்படி கொண்டு வரணும்? ஒன்று ஷார்ட்ஸில் வியூஸ் கணக்கெடுப்பாங்க. ரெண்டாவது ஃபுல் வீடியோவில் 4000 வாட்ச் அவர். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் வியூஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த வியூஸில் 3 மில்லியன் இருக்கணும், இல்லைன்னா 10 மில்லியன் வந்து இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம்தான் உங்களுக்கு 3 மில்லியன் வியூஸ் வரணும். 3 மில்லியன் வியூஸுக்கு வந்து 3 மாதம்தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா 3000 வாட்சவருக்கு வந்து 3000 வாட்சவர் வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து, அதாவது 1 வருஷம் உங்களுக்கு வேலிடிட்டி. அதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து 10 மில்லியன் வியூஸ் இருக்கணும். அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு காலக்கெடுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 3 மாதம். 3 மாதத்துக்குள்ளே உங்களால் 3 மில்லியன் வியூஸ் வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு சூப்பரான வழி, 4000 வாட்ச் அவர் கொண்டுட்டு வரலாம். 4000 வாட்ச் அவருக்கு வந்து 1 வருஷம் வேலிடிட்டி. 1 வருஷத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 4000 வாட்ச் அவர் கொண்டு வந்துடலாம். முழு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கம்மியாக போய்கிட்டே இருக்கும், வாட்ச் அவர் வந்து வராது. முழு வீடியோ போடுறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் லைவ் போடுங்க. உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் லைவ் போடுங்க. லைவ் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஒரு லைவ் போட்ட உடனே 1 நிமிஷத்துக்கு யாருக்குமே காட்டாது வீடியோ. உங்கள் லைவ் வந்து 1 நிமிஷத்துக்கு யாருக்கும் காட்டாது. நீங்கள் எவ்வளோ நேரம் போடுறீங்கன்ட்டு யூடியூப் வந்து உங்கள் வீடியோ வந்து செக் பண்ணும். நீங்கள் லைவ் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாக போடுங்க, அதுக்கப்புறம் அரை மணி நேரம் போடுங்க, அப்புறம் 1 மணி நேரம் போடுங்க. நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். லைவ்லேயே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். லைவ் போடும்போது 20 பேர் பார்ப்பாங்க, அப்புறம் ஒரு 50 பேர் காட்டும், அப்புறம் 100 பேர் காட்டும். அப்படி நாள் ஆக ஆக 1K 2Kன்ட்டு உங்களுக்கு ஆளுங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். லைவ் வந்து எதில் ரெக்கமெண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸு தள்ளி விட்டு பார்க்குறீங்கல்ல, அதில் வந்து லைவ் ரெக்கமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் லைவ் போட்டிங்கல்ல, அந்த லைவில் வலது பக்கம் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷனாக ஹைலைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் எழுதியிருக்காது, இப்படி செவ்வகமாக போட்டு இப்படி மேலே கோடு கூட போட்டிருக்கோம். அது வந்து ஹைலைட்டுன்னு ஒன்று. நீங்கள் போடக்கூடிய லைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைவ்லேருந்து அந்த ஹைலைட்டை தொட்டிங்க அப்படின்னா ஒரு 5.5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் போட்ட லைவுக்கும் உங்களுக்கு வாட்ச் அவர் வரும். லைவ் வாட்ச் அவர் வந்து நீங்கள் லைவ் முடிக்கையிலேயே காட்டும். நீங்கள் தனியாக வந்து லைவ் முடித்ததுக்கப்புறம் அதில் போய் பார்க்க முடியாது. நீங்கள் லைவ் முடிக்க போகிறீங்க, எண்டு பண்ணுறீங்க அப்படின்னா லைட் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கும் இடது பக்கம் மேலே. அதை தொட்ட உடனே உங்களுக்கு கீழே வந்து இந்த லைவில் உங்களுக்கு எவ்வளோ வாட்ச் அவர் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். அதை டன்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் லைவ் முடித்ததுக்கப்புறம் அதையும் பப்ளிக்கில் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு லைவ் முடித்ததுக்கப்புறம் போய் காட்டும். லைவ் முடித்ததுக்கப்புறம் தனியாக வாட்ச் அவர் வரும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அங்கே வந்து அனலிட்டிக்ஸில் காட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைலைட் போட்டிருக்கீங்கல்ல, அதையுமே நீங்கள் பப்ளிக் கொடுத்துடணும். இந்த ஹைலைட் வந்து அன்லிஸ்டடில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போய் பப்ளிக்கில் மாற்றி வச்சிடணும். இப்போ நீங்கள் போட்ட லைவுக்கு தனியாக வாட்ச் அவர் வரும், இந்த ஹைலைட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் தனியாக வாட்ச் அவர் வரும். வீடியோக்கு வீடியோ போட்ட மாதிரி ஆச்சு, லைவுக்கு லைவும் போட்ட மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமே உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும். இப்போ மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு அந்த 4000 வாட்ச் அவர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் யார் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சேனல் ஆரம்பிக்கும் போதே கூகுளில் போய் கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும்போது கூகுள் ஆட்சென்ஸ் கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும். அதனால் அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும். அதனால் சேனல் ஓப்பன் பண்ண போகிற எல்லாருமே கூகுள் ஆட்சென்ஸுங்கிறத அந்த ஐடியை வந்து பேன் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் கண்டிப்பாக இணைச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ரகசியம். இந்த ஹைலைட் கொடுக்கறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வாட்ச் அவர் வரும். இந்த ஹைலைட்டுமே வீடியோ எப்படி ரெக்கமெண்ட் ஆகி போகுதோ 1K 2K அப்படின்ட்டு
அதே மாதிரி இந்த ஹைலைட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகி போகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பணம் சம்பாதிங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.